வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். கடினமான பாதைகளே அழகான இடங்களுக்கான வழி. கடினமான பாதைகளே அழகான இடங்களுக்கான வழி. நம்முடைய இந்த சம்மர் வெக்கேஷன்ஸ்ல லீவு கிடைக்கும் போதெல்லாம் நிறைய பேர் மலை வாசஸ்தலங்களுக்கு போறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த கொடைக்கானல் பக்கம்லாம் போனீங்கன்னா எப்படி இதில் வழி உருவாக்கி இருப்பாங்க, இவ்வளோ அழகான இடத்த நமக்கு காட்டியிருப்பாங்கன்றது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இது ஒரு சம்பவம், நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கு. மலைவாழ் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே ஒரு சமூக சேவகர் அவர்களுடைய வாழ்க்கை நிலையை ஆய்வு செய்வதற்காக போறார். அவர்கள் போகும்பொழுதெல்லாம் ஒரு வழியில் அவரை கூட்டிட்டு போறாங்க. அது நல்ல விசாலமான ஒரு வழியாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஆற்றுல காட்டாற்றுல தண்ணி அதிகமாக போகும்போது அந்த வழியை அவங்க பயன்படுத்த முடியல. அந்த ஆற்றை கடப்பதற்கு சிரமப்பட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது தோணலை. அதனால தண்ணி போகும்போதெல்லாம் அவங்க போக மாட்டாங்க, அப்படியே தங்கிடுவாங்க. இவர் அந்த சமூக பணியாளர் அந்த இடத்துக்கு போய் அப்படியே செக் பண்ணிக்கிட்டே வர்றார். ஒரு நாள் என்ன பண்றாரு, ஒரு பெரிய மரக்கிளையை வெட்டி கையில வச்சுக்கிட்டு தட்டிட்டு போறாரு. ஆனா அவர்கள் இயல்பாக போகக்கூடிய அந்த பெரிய வழியில போல இன்னொரு சின்ன குறுகலான ஒரு வழி இருக்கு. அது கொஞ்சம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க. இருந்தாலும் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் கரடு முரடாக இருந்தது. அப்படியே அந்த குச்சை வச்சு எங்கெங்கெல்லாம் மேடு பள்ளம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே போகிறார். செக் பண்ணிகிட்டே போகும்பொழுது அந்த ஆறு வருது. அந்த ஆற்றுலேயும் அந்த குச்சியை வைக்கிறாரு. எவ்வளோ ஆழம் இருக்குங்கிறது நல்லா தெரியுது. அதில் கடக்கக்கூடிய வகையில் அது இருக்குது அப்படின்னும் போது அப்படியே கடந்து போயிடுறார். இத்தனை ஆண்டுகளாக அந்த மக்களால் இந்த வழியை கண்டுபிடிக்க முடியல. அதை கடந்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இப்படி ஒரு வழி இருக்கு. இந்த கடந்து வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இவ்வளவு நாள் அவங்க என்னன்னா ரொம்ப லகுவான வழி, விசாலமான வழியில அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு கரடுமுரடான பாதையில கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்து பார்க்கும் பொழுதுதான் இதற்கும் நம்ம வெள்ளம் வரும்பொழுதெல்லாம் கூட இதுல தாண்டி போறதுக்கான வழி இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எல்லோரும் போறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பாதையில போயிட்டே இருக்கிறோம். விசாலமான ஒரு பாதை தான் நமக்கு ஏற்றுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனா நமக்கான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கான வழி இருக்கிறது. அது கொஞ்சம் கரடு முரடா இருந்தாலும் அதனுடைய முடிவுல ஒரு நல்ல தீர்வு இருக்கும், தெளிவான ஒரு பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க தவறி விடுகிறோம். அதற்கு யாராவது நமக்கு தூண்டுகோலாக வழிகாட்டியாக அமைந்து விடும் பொழுது அந்த வழியை நாம் கண்டுபிடித்து அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் தொடங்கி முயற்சிகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்கிறோம். இது ஒரு நடந்த நிகழ்வு தான். ஆனால் இந்த நிகழ்ச்சியிலிருந்து அந்த மக்கள் இத்தனை ஆண்டுகளாக கண்டுபிடிக்கப்படாத ஒரு வழியையும் அந்த ஆற்றை கடக்கக்கூடிய முறையையும் அந்த சமூக சேவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இதே போல நமக்கும் யார் மூலியமாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு முன் வருவோம். அப்பொழுது நமக்கான வழிகள் ஒரு வழி மட்டும்தான் இருக்குதுன்னு வருத்தப்படும் போது இன்னொரு வழியும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வழியில் நாம் பயணித்து நம்முடைய நோக்கங்களை பற்றி கொள்வோம், வெற்றி கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு அந்த மஞ்சள் பூசணி பரங்கிக்காயில விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அவை நிறைந்திருக்கிறது. கண் பார்வையை மேம்படுத்துகிறது, முக்கியமாக கண் பார்வையை மேம்படுத்துகிறது. இதில் உள்ள பீட்டா கரோட்டின் கண் தொடர்பான எல்லா கோளாறுகளையும் தடுக்க உதவுகிறது. அதனால அதிகமாக எடுத்துக்கொள்ள முடியாட்டாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது மஞ்சள் பூசணிக்காயை பயன்படுத்திக் கொள்வோம். கண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான உணவு. வாழ்க மகிழ்வுடன்.